லாஸ்ட் 1 இயர் 1.5 இயரே ஒரு விஷ்லிஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாப்பா பிறந்து 1 இயர்க்குள்ளே வந்து திருப்பதிக்கு போயிடணும் அப்படின்னு. லாஸ்ட் 2023 திருப்பதிக்கு போகும்போது பாப்பா வயிற்றுல 2 மாதம் இருந்தாங்க. பாப்பா கன்சீவ் ஆனது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் வந்து புக் பண்ணி பேக்கேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் போகும்போது பாப்பாவுக்கு வந்து 1.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மேடமுக்கு வந்து 1.5 வயசு வந்து 2 வயசு ரன்னிங்கில் இருக்குது. நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக கார்லலாம் போகவே இல்லை. கர்நாடகாவில் வந்து கவர்மெண்ட்டோடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோடைய பேக்கேஜ் தான் வந்து லாஸ்ட் டைமே போயிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்களே நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு, அதோட ஸ்பெஷல் என்னென்னா ஒரே நாளில் திருப்பதி போய் பெருமாளை சேவிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து நம்ம பெங்களூர் ரீச் ஆகிடலாம். ஸோ லீவ் எடுக்கிறதுக்கோ இல்லை குழந்தைங்கள வச்சுட்டு போயிட்டு வரதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ப்ரைவேட்டாக போயிருந்தா கூட நாமளே எல்லாத்துக்கும் அலைஞ்சிருக்கணும். இதில் வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. அதனாலே இந்த பேக்கேஜ் எப்போ திருப்பி அகைன் வந்து ஓப்பன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 3ஆம் தேதி வியாழக்கிழமை ஈவினிங் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து யஷ்வந்த்பூர் வந்து போயிருந்தோம். அங்கே 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுச்சு. 8 மணிக்கு வந்து பஸ்ஸுன்னு சொல்லிட்டு டைமிங் இருந்தது. 8 மணிக்கு போனால் பெங்களூர்லேருந்து அவுட்டர் பார்டரில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறுத்தினாங்க நைட்டு டின்னருக்குன்னு. பட் நாங்கள் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு போனதால் கோபி சில்லி மஞ்சூரியன் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் பஸ்ஸுக்கு வந்தாச்சு. இது வந்து செமி வால்வோ ஏசி பஸ் கோச் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து செமி ஸ்லீப்பருக்கு வரைக்கும் நல்லாவே தூங்கிக்கலாம். 8 மணிக்கு அங்கே பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் ஆன ட்ராவல் வந்து நைட்டு 1 o'clock வந்து ஆந்திரா வந்து ரீச் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெட்ரூம் வந்து ஹோட்டலில் வந்து ரூம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அது வந்து 2 hours டைம் கொடுத்துருந்தாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி ஆகி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு. மிட் நைட் 3 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் தான் போனதில் ரொம்ப லாஸ்ட் ஆகிடுச்சு. இந்த 2 நண்டு குட்டானுங்களை வந்து குளிக்க வச்சு சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவாங்களா? ஒரு ஒழுங்கான டைம் கொடுத்தாலே ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. இதில் நைட்டு வெடிக்காலத்தில் 3 மணிக்கு சுத்தமாக சாப்பிடவே இல்லை. டிஃபன் பாக்ஸில் வந்து வெண்பொங்கல் மட்டும் வாங்கிட்டு கிளம்பி வந்து பஸ்ஸுக்கு வந்தாச்சு. எங்களுடைய ப்ரைவேட் பஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு மலை ஏறும்போது அங்கே ஆந்திராவுடைய கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. பஸ்ஸில் போகிறவங்க எல்லாமே ஒரே பஸ்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வந்து காத்தால ஒரு 4:30 வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் அரௌண்ட். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கைட் பண்ணிடுவாங்க, எங்கெங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் வருவாங்க. ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜில் வந்து அவங்க எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நாங்கள் ஒரு 4:30 மேலே வந்து எங்களுடைய பயணத்தை வந்து பெருமாளை நோக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5:30 வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹால் 6 வந்து எங்களை வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணோம். மேடமுக்கு வந்து ஒரே டயர்டு. அமிதேஷ்க்கு வந்து வேலைக்கிழமை காலையிலேருந்தே ஃபீவர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா திருப்பதிக்கு போகும்போது தான் இப்படியெல்லாம் ஆகணுமான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு தான் கூப்பிட்டு போயிருந்தேன். டைம் ஆகுது 5:30 மணிக்கு வந்த வெயிட்டிங் ஹாலு 5:30 ஆச்சு 6:30 ஆச்சு. 7 மணிக்கு வந்து பால் கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதையும் ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு உட்காந்து பார்த்தேன். என்னால் ஒன்றுமே முடியல. ஏன்னா ஃபுல் டே நைட்டெல்லாம் பாப்பா வந்து ஃபீட் பண்ணிவிட்டு மேலேயே படுக்க வச்சு வந்ததால் சுத்தமாக தூக்கமே இல்லை. என்ன வேணாலும் பண்ணுங்களான்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். பாப்பாவையும் படுக்க வச்சாச்சு. அமிதேஷும் தூங்கிட்டான் காய்ச்சல் இருந்ததால். டிஷ் கொடுத்தாங்க. வெண்பொங்கல் அங்கேயுமே பிரசாதம் கொடுத்தாங்க. ஒரு குறையுமே இல்லை. வெயிட்டிங் ஹாலில் எல்லா அவைலபிலிட்டியுமே இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூமு, அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கப்புறம் டஸ்ட்பின்னு, அதுக்கப்புறம் அன்னதானம் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ டேஸ்ட்டு. நெய்யெல்லாம் காத்தால கொடுத்த சிறுதானிய வெண்பொங்கல்லாம் வேறு லெவல். நம்ம செஞ்சுருந்தா கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரில. ஓரளவுக்கு வந்து 10:50 ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அடைச்சாங்க. அதுக்கப்புறம் மொபைல் பேக்கெல்லாம் அலோடு இல்லை. அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு 10:50 போய் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணோம். நைட்டு 8 மணிக்கு தான் வந்து மோர் தென் 9 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமாளை வந்து ஒரு 8:45 தரிசனம் பண்ணிவிட்டு 10:30 மணிக்கெலாம் திருப்பதிலேருந்து வெளியே வந்து நைட்டு 12:30 மணிக்கு அகெயின் வந்து நாங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆனோன்னீங்களா, அந்த ஹோட்டலுக்கே அகெயின் எங்களை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து திருப்பியும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நைட்டு ஒரு 12:30 மணிக்கு எங்களுடைய நைட்டு டின்னரை முடித்தோம். ஃபுட்டெல்லாம் சொல்லவே வேணாம். பேக்கேஜில் கூப்பிட்டு போகிறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டவுட்டே வேணாம். எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டு. அதுவே நீங்கள் மதர் ஃபீடிங் பண்ணுறீங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக சாரீ தான் கட்டி ஆகணும். ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுடைய கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் எடுத்துக்காங்க. நாங்கள் சர்வ தரிசனம் போனதால் மோர் தென் 11 hours வந்து மார்னிங் 4:30 நைட்டு 8:45 ஆயிடுச்சு பெருமாளை சேவிக்கிறதுக்கு. டிபெண்டிங் அப்போ அந்த டே க்ரௌடை பொறுத்து உங்களுடைய தரிசனத்தோடைய டைமிங் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச
அளவுக்கு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸே போட்டு போங்க, ஃபீடிங் டாப் போட்டு போங்க. நான் பண்ண பெரிய தப்பே வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ கட்டன் தான். அதுலேயுமே பேக் ஹூக் வச்ச ப்ளவுஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காத்தால 5:30க்கெல்லாம் பெங்களூர் ரீச் ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்து திருப்பி யஷ்வந்த்பூர்லேருந்து எங்களுடைய ஆற்றுக்கு வந்து ஆட்டோ புக் பண்ணி ஒரு 6:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. பெருமாளை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. ஒரு நாள் வெயிட் பண்ணது அந்த 5-10 நிமிஷம் பெருமாள் பார்த்தோன்னே எல்லாமே மறந்து போச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக திருப்பதி போய் பெருமாளை சேவிச்சிட்டாங்க. போனால் சார் சும்மா இருப்பாரா, போனதுக்கு வந்து வைங்கடா வேட்டுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஜேசிபி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டு ஒரு லாரியும் வந்து அடம் முடிச்சு வாங்கிட்டான். நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பேன், அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்னா டாய்ஸு, காரு, லாரி அப்படிலாம் வாங்க மாட்டான். நான் சும்மா இருப்பேனா, போனதுக்கு வந்து என்னுடைய கைண்ட் ஆஃப் ஷாப்பிங் சொல்லிட்டு பெருமாளை வந்து ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட் இயர் போகும்போது இந்த மகாலட்சுமியோடைய வந்து ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். இந்த வருஷம் பெருமாளே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. லட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து காத்தால பூஜையும் முடிச்சாச்சு. வந்தவொடனே ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியுமா, கண்டிப்பாக சமைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு பச்சை பயிர் கடையல் பண்ணி அதுக்கப்புறம் அவரைக்காய் வந்து பருப்பூசிலி பண்ணி மார்னிங் வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒன்றாவே பண்ணிட்டோம். ஸோ இது போகும்போது எடுத்த ஃபோட்டோ, வரும்போது வந்து பெருமாள் நாங்கள் திருப்பதியில் வந்து எடுத்த ஃபோட்டோ. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சுன்னா லைக்